இதுதான் முதுகெலும்பு. நம்ம நேரா உட்காரும் பொழுது முதுகெலும்பு இப்படிதான் இருக்கும். பட் நம்ம அப்படியே உட்கார்றோம், நம்ம இப்படி வளைஞ்சு உட்காருவோம், இப்படி வளைஞ்சு உட்காருவோம். இப்படி எல்லாம் உட்கார்ந்தா என்ன ஆகும்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். நம்ம இந்த மாதிரி நேரா நார்மலா உட்காரும் பொழுது பாடியோட வெயிட் எல்லா எலும்புகள்லயும் படும். இதனால வெயிட் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதே நம்ம வளைஞ்சு உட்கார்றோம் அப்படின்னு சொன்னோம்னா பாடியோட மொத்த வெயிட்டும் இந்த L4 L5 L5 S1 அப்படின்ற டிஸ்க் கிட்ட வரும். அப்படி வரும்பொழுது அந்த டிஸ்க் வந்து வீங்கிரும். இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்க் பல்ஜ் இல்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்றது. இதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பண்ண வேண்டியது வந்து பாஸ்டர் கரெக்ஷன். நம்ம நிமிர்ந்து உட்காரணும். உங்க வேலை செய்யற இடத்துல நிமிர்ந்து உட்கார்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட்னா படுத்தே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க டிராவல் பண்றது, முக்கியமா ஆட்டோ, பைக் அதெல்லாம் டிராவல் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி சில மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே நமக்கு டிஸ்க் பல்ஜா இருக்குது, அதாவது ஜவ்வு வீக்கமா இருக்குன்னா அந்த வீக்கம் குறைஞ்சி சரியாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதாவது அதோடைய இடத்தை விட்டு ஜவ்வு நகர்ந்து வந்துருச்சுன்னு சொன்னா இது பண்ணாலுமே சரியாகாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம எம்ஆர்ஐ எடுத்து ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண வேண்டி வரலாம். பட் இது முழுசா குணப்படுத்தக்கூடிய ஒன்று தான். பயப்படாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லா சரி பண்ணிக்கலாம்.